நிமிஷம் இரு. ம். போடு. தரித்தனரும் திலகமுமே திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனுக்கே தமிழனுக்கே முன் சீறி அவள் திண்ணியம் செய்வான் வாழ்வதுமே பார்த்ததுமே. அஜித் இருக்கீங்களா? ஆமாம். ஜேபி ஏதாவது என்ன ரோல் எடுத்துக்கிறீங்க ஏதாச்சும்? நான் எதுவும் ரோல் எடுக்கல, எதுவும் பண்ணி எடுக்கல. ஆ, ஆனால் இன்னைக்கு தயாரிக்கப்பட்ட பேச்சு எதுவும் இல்லை. ஓகே. அதனால அப்போ வந்து நீங்க சுழற்சி முறையில். எவாலுவேட்டரா, ஆ, ஜெனரல் எவாலுவேட்டரா போட்டுக்கோங்க. சரி. இன்னைக்கு சுழற்சி முறையில் உடனடி பேச்சு நடத்தலாம்னு நினைக்கிறேன். ஓகே, சரி. ஓகே. இன்று 117வது கூட்டம். இன்றைய 117வது கூட்டத்துக்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்று கூட்டத்திற்கு ஆட்கள் குறைவாக இருப்பதால் இன்னைக்கு தயாரிக்கப்பட்ட பேச்சு எதுவும் இல்லை. இருந்தாலும் நம்ம வந்து உடனடி பேச்சு இருக்கு. ஆம், அது வந்து இப்போ ஆரம்பிக்கலாம். ம். அதற்கு முன் வந்து நம்ம கீதா வந்து வந்தாங்க, அவங்கள அறிமுகப்படுத்திக்கலாம். ஆமா. ஒரு கீதா நிமிடம். வந்து கடந்த முறை கூட்டத்திலையும் வந்திருந்தாங்க, யாருமே இல்லை. ம்ஹும். இந்த கூட்டத்துக்கும் வந்திருக்காங்க. இன்னைக்கும் கொஞ்சம் பேரால கலந்துக்க முடியல. அஹ், ம்ஹும். ஒரு 7 8 பேராவது இருப்போம். அதனால நீங்க தொடர்ந்து வாங்க. கீதா உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கோங்க. ஆ, என் பேர் கீதா பார்த்தசாரதி. நான் கலிஃபோர்னியாவில் இருக்கேன். இப்போ ரொம்ப நாளாக வெர்ஜீனியாவில் இருந்து இப்போ ஒரு 5 வருஷமா கலிஃபோர்னியாவில் இருக்கோம். நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து ஒரு சின்ன ஒரு கன்சல்டிங் கம்பெனி நடத்தி வரோம். ஆம், முதல்ல இந்தியாவில் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தோம். இங்கே வந்து ஒரு 25 வருஷம் ஆச்சு நடத்தின்னு இருக்கோம். ஆம், வேற என்ன, இன்னும் அதுதான் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு 2 பெண்கள், அவங்களுக்கு கல்யாணமாகி 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு பிள்ளை இருக்காங்க, 2 பேரன்கள். pretty much அதுதான் என்னை பற்றி சொல்லணும்னாக்கா. என்னுடைய ம், என்ன சொல்றது, தம்பியோட மனைவி பிரியா, சோபா சோபா பிரியான்ட்டு சில பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அவங்க மூலமாக தான் எனக்கு இந்த தமிழ் டோஸ்ட் மாஸ்டர்ஸ் அறிமுகம் கிடைச்சது. அவங்க எனக்கு தமிழ் மேலே ரொம்ப கொஞ்சம் ஆர்வம் அதிகங்கிறதுனால அவங்க சொன்னாங்க, நீங்கள் உண்மையாகவே ரசிப்பீங்க, நீங்கள் இதில் போய் பாருங்க எப்படி இருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். அதான். ம், ம், நன்றிங்க. இன்றைய கூட்டத்தை ஒரு திருக்குறளோடு தொடங்குவோம். இந்த திருக்குறளை நானே சொல்றேன். அஹ், ஒரு தலைமை பண்புக்கு ஒரு முக்கியமான ஒரு குணம் என்னன்னா, நம்ம ஒருத்தர்கிட்ட வேலையை கொடுக்குறோம்னா அவங்க சரியான ஆட்கள்கிட்ட சரியா அந்த வேலையை கொடுத்து அவங்க முடிக்க முடியுமா அப்படிங்கிறத ஆராய்ந்து கொடுக்கணும். இதை வந்து பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருக்காரு. இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இது வந்து எளிமையா எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு ஒரு தலைவனாக இருக்கலாம் அல்லது ஒரு
எந்த ஒரு பொறுப்பில் இருந்தாலும் நாம் ஒரு வேலையை கொடுக்கும்போது அவர்கள் அது சரியானவர்களிடம் கொடுத்தால் அந்த வேலையை அவர்கள் சரியாக முடிப்பார்கள். இது வந்து பல நிறுவனங்களில் இப்போது அது வந்து ஒரு வகுப்பு பயிற்சி கொடுக்கிறார்கள் ஒவ்வொரு இதுக்கும். ஆனால் இதை வந்து ஏழை சீர்களில் பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த திருக்குறளை இன்னைக்கு இங்கே சொல்லணும்னு நினச்சேன். நன்றி. இன்று நம்ம வந்து தயாரிக்கப்பட்ட பேச்சு இல்லை, இருந்தாலும் வந்து இன்னைக்கு சில பொறுப்புகள் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஒன்று ஜேபி, இன்னைக்கு வந்து பொது மதிப்பீட்டாளராக இருக்கீங்க, உங்களுடைய பணியை கொஞ்சம் விளக்குங்க. நன்றி அஜித் அவர்களே. இன்று என்னுடைய பணி பொது மதிப்பீட்டாளர். இன்று தயாரிக்கப்பட்ட பேச்சு எதுவும் இல்லாததால் உடனடி பேச்சை பொது மதிப்பீடு செய்வது மற்றும் மற்ற பணிகளை மதிப்பீடு செய்வ தொகுத்து வழங்குவதுதான் என்னுடைய பணி. நன்றி. நன்றி. அடுத்து அனிதா, நேர காப்பீட்டாளராக இருக்கீங்களா? சொல்வேந்திர ரவிக்கு என்னுடைய வணக்கங்கள். இன்று திட்டமிட்ட பேச்சு இல்லாததால் அதற்கான காலவரையறை எல்லாம் சொல்லவில்லை. அதனால் மதிப்பீடும் இருக்காது, அதனால் மதிப்பீடும் காலவரையும் சொல்லவில்லை. உடனடி பேச்சிற்கு ஒவ்வொரு பேச்சாளருக்கும் 1 நிமிடம் முதல் 2 நிமிடம் வரை வழங்கப்படும். 1 நிமிடத்தில் பச்சை அட்டையும் 1 நிமிடத்தில் மஞ்சள் அட்டையும் 2 நிமிடத்தில் சிவப்பு அட்டையும் காட்டப்படும். அது இப்போது நீங்கள் வட அமெரிக்க தமிழ் சொல்வேந்தர் மன்றம் என்ற அது தெரிவது மாதிரி அந்த காணொளி அந்த நேரங்கள் அதில் போய் சென்று கொண்டிருக்கும். 1 நிமிடத்தில் பச்சை, 1.5 நிமிடத்தில் மஞ்சள், 2 நிமிடத்தில் சிவப்பு என்று காட்டப்படும். அதற்கு தகுந்தாற் போல் உங்கள் பேச்சை அமைத்துக் கொள்வது சிறப்பாக இருக்கும். அதே போல் கட்டாயம் 1 நிமிடமாவது பேச வேண்டும், அப்போதுதான் நீங்கள் வாக்குக்கு தகுதி பெறுவீர்கள். அதையும் நான் இங்கே சொல்லிக் கொள்கிறேன். இதுவே நேர கணக்கீட்டாளராக என்னுடைய பணி. நன்றி அனிதா அவர்களே. அடுத்து உடனடி பேச்சு நெறியாளர் மாறன், உங்களுடைய பணியை கொஞ்சம் சொல்லுங்க. சொல்வேந்தர் அவைக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்று உடனடி பேச்சு நெறியாளராக நான் சில கேள்விகளை கேட்பேன். அந்த கேள்விக்கான பதிலை ஒவ்வொருவரிடமிருந்தும் 1 முதல் 2 நிமிடங்கள் பேசும் அளவுக்கு எதிர்பார்ப்பேன். இதுதான் எனது பணி. அஜித் அவர்களுக்கு ஒரு கேள்வி. இன்று உபரிச்சொல் கணக்கீட்டாளராக பணியை யார் மேற்கொள்ள இருக்கிறார்கள்? வேற யாரும் இல்லை. யாராவது எடுத்துக்கிறீங்களா? அனிதா, நீங்க எடுத்துக்கிறீங்களா? என்னால் முடியாதுங்க இன்னைக்கு. அதனால ஓகே. நான் நகைச்சுவையாளராக வேணா கொஞ்சம் நேரம் கழிச்சிருக்கேன். அதுவும் நேர சரி, ஓகே. கணக்கிட்டு. சரி, ஓகே. சரி, அப்போ நானே எடுத்துக்கிறேன். உபரிச்சொல் கணக்கீட்டாளராக நான் எடுத்துக்கிறேன். எனக்கு இது முதல் முறையாக இருப்பதனால் நான் கொஞ்சம் எல்லாரையும் கவனித்து பின்வர இலக்கண ஆசான் உபரிச்சொல் நானே எடுத்துக்கிறேன். சரி, மாறன், இப்போ நம்ம இதுக்கு போயிடுவோம். இன்றைய உடனடி பேச்சுக்கு நீங்க வந்து ஆரம்பிக்கலாம். சொல்லுங்க. ஜேபி அவர்களுக்கு ஒரு கேள்வி. நீங்க உடனடி பேச்சை சுற்று முறையில் நடத்துவோம் என்று கூறினீர்கள். சற்று விளக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். 2-3 கேள்விகள் கேட்கலாமா? இன்று மொத்தமாக இருப்பதே 4 உறுப்பினர்கள் தானே, 4-5 உறுப்பினர்கள். அதனால் ஒரு சுற்று முடிந்துவிடும், எளிதில் முடிந்துவிடும். ஆனால் 2 சுற்றுக்கு செல்லலாம். உங்களிடம் கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேளுங்கள், இல்லை என்றால் மற்றவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதுதான் சுழற்சி முறை என்று கூறினேன். உங்களால் 2 முறை கேட்க முடியும் என்றால் தாராளமாக கேட்கலாம். முயற்சிக்கிறேன். நன்றி. சொல்வேந்தர், ஆரம்பிக்கலாமா? கேள்விகளை ஆரம்பிக்கலாமா? அஜித் அவர்கள். சொல்வேந்தர அவைக்கு வந்துள்ள அனைவருக்கும் மறுபடியும் வணக்கம். காலம் மாறும்போது காட்சிகள் மாறும்,
காட்சிகள் மாறும்போது நம் மனதில் சில எண்ணங்கள் தோன்றும். இன்று ஒவ்வொரு நாட்டிலும் உலகில் பல விஷயங்கள் நடைபெறுகின்றன. குறிப்பாக இது போர்க்காலம். இதற்கு முன்பு நமக்கு நினைவுக்கு வருவது கொரோனா தொற்று நோய் வந்த காலம். அதுபோல் இப்பொழுது போர்க்காலத்தில் நடக்கின்ற சில மாற்றங்களில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்றாலும் உங்கள் மனதில் முதலில் தோன்றும் தவிர்க்க முடியாத உங்களுடைய இயலாமையை காட்டும் செய்தி, செயல் இது பற்றி கூற முடியுமா? ஜேபி அவர்களுக்கு இந்த கேள்வி. நன்றி மாறன் அவர்களே. இந்த கேள்வி முதலில் என்னுடன் ஆரம்பித்துள்ளீர்கள். இது போர் நடக்கும் காலம். போர் என்றவுடன் நமக்கு முதலில் பயம் வருவது இன்றைய போர் என்றவுடன் முதலில் வளைகுடா நாடுகளில் போர் என்றவுடன் முதலில் நமக்கு நினைவுக்கு வருவது எண்ணெய் விலைதான். எண்ணெய் விலை நாளுக்கு நாள் ஏறிக்கொண்டே இருக்கிறது. அது போர் முடியும் தருவாயில்தான் எண்ணெய் விலை குறைய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அது சாமானிய மனிதர்களாக நமக்கு மிகவும் சிரமமான விஷயம். அடுத்து வெளிநாட்டு பயணங்கள். என்னுடைய அலுவலகத்திலே எனக்கு கீழே பணிகின்ற நிறைய பேர் இந்தியாவிற்கு செல்ல தயாரானார்கள். அவர்களுக்கு 2-3 முறை அவர்களுடைய பயணம் தடைபட்டு போனது. அவர்கள் ஒரு சில முக்கியமான காரணங்களுக்காக இந்தியா செல்ல வேண்டியிருந்தது. அவர்களால் செல்ல முடியவில்லை. மற்றும் அங்கிருந்தவர்கள் இங்கு வர முடியவில்லை. ஏனென்றால் வளைகுடா நாடு வழியாக யாராலும் செல்ல முடியாது. செல்ல வேண்டிய ஒரே பாதை ஐரோப்பிய வழியாகத்தான். அதுவும் மக்களுக்கு தடைபட்டுள்ளது. மற்றும் இந்த போரினால் என்னென்ன ஆபத்துகள் நிகழுமோ, என்னென்ன நம்முடைய பொருளாதார சூழ்நிலைகள் மாறுபடுமோ என்று யாருக்குமே தெரியாது. இதனுடைய தாக்கம் இன்று உடனே தெரியாவிட்டாலும் போக போக இன்னும் சிறிது நாட்களில் அல்லது மாதங்களில் நமக்கு மிகப்பெரியதாக இருக்கும். போரை தவிர்த்து மக்களின் வாழ்வாதாரத்துக்கு வாழ்வாதாரத்தை மேம்படச் செய்ய முயற்சி செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி ஜேபி அவர்களே. அருமையான விளக்கங்கள், பதில்கள். அடுத்த கேள்வி கீதா அவர்களை கேட்கலாமா? கண்டிப்பாக. கீதா, இதற்கு முன்பு நடந்த நம்மை அதிகமாக தாக்கிய நிகழ்வு என்றால் ஊகானிலிருந்து வந்த வைரஸ் மூலமாக ஏற்பட்ட கொரோனா. அது நடந்து முடிந்து ஓரளவு நிலைமை தெளிவானது பிறகு நீங்கள் எண்ணி பார்த்த விஷயங்கள் ஏதாவது பகிர்ந்து கொள்ள முடியுமா? ரொம்ப நல்ல கேள்வி இது. நம்மளுடைய வாழ்நாளில் சந்திப்போம் என்று நினைக்காத ஒரு நிகழ்வு இது. நம்ம சரித்திரத்தில் படித்திருக்கின்றோம், நிறைய நிகழ்வுகள் நிகழ்ந்திருக்கின்றன, மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கின்றார்கள் என்று நாம் அறிந்திருக்கின்றோம். ஆனால் நம் வாழ்வில் இதை சந்திப்போம் என்று ஒரு நாளும் நாம் நினைக்கவில்லை. அது நிகழ்ந்த போது கூட முதலில் எனக்கு நிகழ்வு இருக்கிறது. நான் ஒரு என்னுடைய தமிழ் சரியான வார்த்தை தெரியவில்லை, கிளையண்ட் இடத்தில் வேலை செய்து கொண்டிருந்தேன். அங்கு எல்லோரும் பயந்து கொண்டிருந்தார்கள், இது அமெரிக்காவை தாக்குமோ, நமக்கு என்ன ஆகுமோ என்று. நான் ரொம்ப எளிதாக கூறிவிட்டேன், இல்லை இல்லை, அது சைனாவில் ரொம்ப தூரத்தில் இருக்கின்றது, நமக்கு ஒன்றும் ஆகாது, அதுவும் நம்ம இருக்கின்ற நாடு ரொம்ப நல்ல நாடு, நம்மளை பார்த்து கொள்வார்கள், அப்படி ஒரு நம்பிக்கையில் இருந்தேன். ஆனால் அது நம்மிடம் அவ்வளவு சீக்கிரமாக வந்து பரவிய போதுதான் தெரிந்தது, நாம் எல்லாமே எதற்கும் அப்பாற்பட்டவர்கள் அல்ல, எதுவுமே நமக்கு எப்பவுமே நிகழலாம் என்று. அந்த நிகழ்ச்சி நிகழ்ந்த போது எப்போது நினைத்திருக்கின்றேன், திரும்பியும் நாம் பழைய நிலைக்கு போவோமா? எதை தொட்டாலும் பயம். கமலஹாசன் ஒரு படத்தில் சொல்லுவாரு, இதை பார்த்தால் பயம், அதை பார்த்தால் பயம் என்கிற போது தண்ணி குடிக்க பயம், ஒரு வெளியே பொருள் வாங்கி வந்தால், எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, நானும் என் கணவரும் வெளியே வைத்து வீட்டுக்குள் எடுத்து செல்ல மாட்டோம், அதையெல்லாம்
கழுவி நன்றாக சுத்தம் செய்து ஆற வைத்து உள்ளே கொண்டு வருவது. நான் நினைப்பேன் நம் வாழ்வு இப்படித்தான் இருக்க போகின்றது, இனி மாறாது. எப்பொழுதுமே நம்ம எதை பார்த்தாலும் பயப்படுவோம், வெளியே போக மாட்டோம் என்று. ஆனால் மனித மனது என்பது ஐ திங்க் எதையுமே கடந்து இதுவும் கடந்து போகும் என்பது போல அதையும் கடந்து நாம் அதையெல்லாம் மறந்து விட்டோம். உண்மையில் சொல்ல போனால் இந்த 4-5 ஆண்டுகளில் இவ்வளவு கஷ்டப்பட்டோம், இவ்வளவு பயந்தோம் என்பதை எல்லாம் மறந்து நாம் திரும்பவும் ஒரு இயல்பு நிலைக்கு வந்துவிட்டோம் என்று தான் எனக்கு தோன்றுகின்றது. ஆனால் அதில் நான் கற்றுக்கொண்ட பாடம் என்று பார்த்தால் எதுவுமே வாழ்க்கை நிரந்தரம் அல்ல, எதுவுமே முக்கியம் அல்ல. நம் பணம், வேலை, எதையோ நினைத்து ஓடுகின்றோம். ஆனால் எனக்கு எப்பவுமே ஒரு நம்பிக்கை உண்டு. மனிதர்கள் தான், நாம் செய்து வைக்கின்ற உறவுகள் தான் நமக்கு கடைசி வரை வரப்போகிறது. எவ்வளவு பணம் இருந்தாலும், அறிவு இருந்தாலும், எது இருந்தாலுமே கூட நம்மிடம் மக்கள் இருந்தால் நாம் எதையும் வெல்லலாம். மக்கள் இல்லை என்றால் நாம் வெல்ல முடியாது என்பது என்னுடைய ஆழ்ந்த கருத்தாக எப்பவுமே இருந்திருக்கின்றது. அதைத்தான் இந்த நிகழ்வு எனக்கு மிகவும் உறுதிப்படுத்தியது. இது நான் நினைத்தது சரி என்று உறுதிப்படுத்தியது. அதனால் அதற்கு பிறகு நான் யாருடன் வேலை செய்பவர்களுடனோ இல்லை உறவினர்களுடனோ எப்பொழுதும் என்ன நினைக்கின்றேன், நம்மளால் முடிந்த உதவியை நம்மை சுற்றி இருப்பவர்கள் செய்தாலே போதும். உலகத்தில் பெரிய மாற்றங்களை நாம் ஏற்படுத்த முடியாது, நாம் ஒரு சிறு துளி, அதனால் அதை பெரிதாக மாற்ற முடியாது. ஆனால் நாம் சுற்றி இருப்பவர்களுக்கு உதவி செய்து அவர்களுக்கு சில மாற்றங்களை கொண்டு வந்தால் அதுவே உலகத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றுதான் நான் நினைக்கின்றேன். நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் சரியாக பதில் அளித்தேனா என்று தெரியவில்லை. எங்கேயோ ஆரம்பித்து நான் எங்கேயோ போய்விட்டேன். நான் இன்னும் கொஞ்சம் சரி விலகி பேசினேன் என்றால் நீங்கள் எனக்கு எடுத்துக்கொள்ளலாம். நன்றி நன்றி. நல்ல விளக்கங்கள் கொடுத்தீர்கள். கேட்ட கேள்விக்கான பதிலிருந்து அதை தொடர்ந்து அதை விளக்கமாக உங்களுடைய பதிலை அளித்தீர்கள். நன்றி. அடுத்த கேள்வி அஜித் அவர்களுக்கு. பாட்டுக்கு ஒரு புலவன் என்று கூறிய பாரதி, அச்சமில்லை அச்சமில்லை உச்சி மீது வானிழுந்து வீழுகின்ற போதினும் அச்சமில்லை என்று பாடினான். இன்றைய சூழ்நிலையில் இப்பொழுது இருந்தால் இந்த வளைகுடா போர் பற்றி அந்த காலத்தில் அந்த சூழ்நிலையிலும் அது பற்றி தெரிந்து அப்படி ஒரு பாடலை பாடுவான் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா? இல்லாவிட்டால் பாரதி என்ன பாடியிருப்பான் என்று எண்ணுகிறீர்கள்? அருமையான கேள்வி. அப்போதும் பாரதி இந்த பாட்டை பாடியிருப்பான். ஏனென்றால் இந்த உலகமே அஞ்சி கொண்டிருக்கிறது, என்ன நடக்குமோ எப்படி நடக்குமோ என்று. ஒரு விமான பயணத்தை கூட யோசித்து செல்ல வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். ஊருக்கு போகணுமா, போகக்கூடாதா, அங்கே இருக்கிறவங்களுக்கு என்னாச்சு, எப்பவுமே நம்மளுடைய உறவுகள் அங்கே இருக்கும்போது நமக்கு அது அதிகம் கவலையாக இருக்கிறது. நண்பர்களோ யாரோ அந்த அந்த நாடுகளில் இப்போது இருப்பவர்களுக்கெல்லாம் வெளியே போகவும் முடியவில்லை. என்ன செய்வது என்று தெரியாமல் கவலையில் இருக்கும்போது அப்போது கூட பாரதி இந்த பாட்டை பாடியிருப்பான். என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், என்னன்னா வேற வழி இல்லை, அதை பற்றி கவலைப்பட்டு அவர்களுக்கு எதுவும் நடக்கப் போவதில்லை. அப்போதும் பாரதி இந்த பாட்டை தான் பாடியிருப்பான். எனக்கு எனக்கு சில நேரங்களில் நம் இலக்கியங்களை பற்றி படிக்கும்போது ஒரு எண்ணம் வரும். தமிழில் தான் அத்தனை இலக்கியங்கள், அறம், பொருள், இன்பம் என்று அத்தனை இருக்கிறது. நம்மளுடைய முன்னோர்கள் போர் செய்யும் போது கூட அதில் ஒரு அறத்தை கடைபிடித்திருக்கிறார்கள். பசுக்கள், பெண்கள் இவர்களை எல்லாம் பாதுகாப்பாக வைத்துவிட்டு அதற்கு பிறகுதான் போர் புரிந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த அறத்தை இந்த உலகமே அந்த அற இலக்கியங்களை எல்லாம் கற்று இந்த அரசர்களும் மன்னர்களும் இந்த ஆட்சி செய்பவர்களும் கற்றிருந்தால் கண்டிப்பாக இந்த அளவு மோசமான நிலையை இந்த உலகம் அடைந்திருக்காது என்று அப்போது தோணும். அப்போ நம்ம அந்த காலத்தில் எவ்வளவு போர் புரிந்தால் கூட அதில் ஒரு அறத்தை வைத்து அதில் அத்தனை இலக்கியங்கள் இருக்கு. இதெல்லாம் நாமளே படிக்காம வந்துட்டதுனால தான் நம்மளுக்கே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கோ. இதையெல்லாம் இவர்களுக்கு படிக்க வைத்திருந்தால் இன்னும் இவர்கள் நல்ல ஆட்சி கொடுத்திருப்பார்களோ, மக்களுக்காக வாழ்ந்திருப்பார்களோ என்ற எண்ணம் எனக்கு
அப்போது வந்து போகும். அதனால் பாரதி இருந்தால் அவன் கண்டிப்பாக மாறி இருக்க மாட்டான். அவன் அடுத்தவனை தான் மாற்ற நினைத்திருப்பானே தவிர, அவன் பாடல்கள் என்றும் அந்த அறத்தோடும் அவன் தைரியத்தோடும் வீரனாக தான் இருந்திருப்பான் என்பதுதான் என்னுடைய விளக்கம். நன்றி மாறன் அவர்களே. நன்றி அஜித் அவர்களே. மிக மிக அருமையான விளக்கங்கள். பாரதி ஒரு கவிஞன் மட்டுமல்ல, ஒரு ஞானி மற்றும் தத்துவவாதி. அவன் இருந்தால் எப்படி இருந்திருப்பான், என்ன பாட்டு பாடியிருப்பான் என்பதை மிக அழகாக எடுத்து கூறியுள்ளீர்கள். அது உண்மைதான். அடுத்து நான் கேட்க விரும்புவது அனிதா அவர்களை. இப்பேற்பட்ட நிகழ்வுகள் நடக்கும் பொழுது யாருக்கும் மன உறுதியுடன் இருப்பது யாரும் மன உறுதியுடன் இருப்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. அதுவும் நாம் மற்றவர்களுக்கு ஒரு ஆறுதல் வார்த்தை கூறுவது அதைவிட கடினம். வெறும் வெற்று பேச்சாக இல்லாமல் உண்மையிலேயே உங்கள் குடும்பத்தில் அல்லது உங்கள் குழந்தைகள் ஒருவர் இந்த போரை பற்றி கேட்ட கேள்விக்கு அவர்களுக்கு நீங்கள் ஆறுதல் கூற விரும்பினால் எப்படி ஆரம்பிப்பீர்கள்? எந்த மாதிரி கூறுவீர்கள்? சொல்வேந்திராவைக்கு என்னுடைய வணக்கங்கள். நீங்க இந்த போரை பத்தி கேட்டுட்டு இருக்கீங்க. அதாவது போர் நடக்கிற இடத்துல பயம் இருக்கிறது சர்வசாதாரணம். ஆனா போர் நடக்காத இடத்துல இருக்கிற பயங்கிறது தான் அசாதாரணமான உண்மை இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல. ஏன்னா இப்ப என்னோட கணவர் வந்து அவருடைய அலுவலக பணிக்காக இந்தியா செல்றாரு. இப்ப இந்த வெள்ளிக்கிழமை போயிட்டு அடுத்த ஒரு 10 நாள் அங்க இருந்துட்டு தான் வரப்போறாரு. அப்ப இந்த குழந்தைங்களுக்கான கேள்வி என்ன இருக்குன்னா, நம்ம சொந்த ஊரு, அங்க போறாங்க. அங்க போயிட்டு இருந்து வர்றதுக்கு, நீங்க போயிட்டா பத்திரமா வந்துடலாம் தானே, இப்போ எல்லாம் பிரச்சனை இல்லை தானே அப்படின்னு. ஏன்னா அப்ப இந்த நேரத்துல இது கண்டிப்பா போகணுமா? உங்களுடைய நிறுவனம் எப்படி உங்களை அனுப்புது? அப்ப நாம இங்க சிக்கல்ல இல்லை. நமக்கு 3 வேளை சாப்பாடும் தங்குறதுக்கு இடமும் அந்த பாதுகாப்பும் இங்க இருக்கு. அப்படி இருந்தும் இந்த செலவும் நம்ம செலவு இல்லை, நிறுவனம் நமக்கு கொடுக்குது. ஆனா ஒரு அச்சங்கிற மனப்பான்மை நமக்குள்ள வர ஆரம்பிக்குது. அதாவது இது எங்கோ ஒன்று நடக்குதுன்றது கிடையாது, நம்மளை சுற்றி நடக்கும் போது அந்த பிரச்சனைக்குள்ள இருக்கிறவங்க பாதுகாப்பின்மையை உணர்றதை விட சுற்றி இருக்கவங்களுக்குரிய பாதுகாப்பின்மை இன்னும் எப்படி இருக்குன்னா, அதை வந்து அந்த அச்சத்தை சொல்லவே முடியல. இப்போ நம்ம சொல்லுவோம்ல, இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து என் பொண்ணு வந்து நிலை 10 படிக்கும் போது பிப்ரவரி மாதத்தில் என்னாச்சுன்னா, பாம் த்ரெட் வந்து இருந்தது அந்த பள்ளிக்கூடத்தில். திடீர்னு ஒரு நாள், நல்ல வேலைக்கு அது த்ரெட்டு தான், நடக்கலை. அவன் வந்து அந்த சாப்பாடு கூட்டத்தில் இருக்கும் போது ஒரு தேவையில்லாத ஒரு த்ரெட் எப்படி இருந்ததுன்னா, ஒரு ஒரு மிரட்டல் எப்படி இருந்ததுன்னா, இங்கே இருக்கிற ப்ரௌன் ஹெட் பீப்புளை நான் ஒருத்தனை ஏதோ பண்ண போகிறேன். அவளுடைய கெட்ட நேரமோ நல்ல நேரமோ இல்லை, அவள் கற்றுக்கணும்னு இருந்ததோ, அவள் அதே நேரத்தில் சாப்பாடு கூடத்தில் இருக்கா. அந்த விஷயத்தை கேள்விப்படும் போது சாப்பாடு கூடத்தில் இருக்கா. அப்போ அது வரைக்கும் எந்த நேரமும் அவங்க எங்களுக்கெல்லாம் வந்து பள்ளி நேரத்தில் வந்து செய்தி அனுப்ப மாட்டான். அப்போ என்னன்னா, ஐ லவ் யூ அம்மா, ஐ லவ் யூ அப்பா அப்படின்லாம் வந்திருக்கு. எனக்கு இது நடந்தது தெரியவே தெரியாது. இது நடந்து ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு தான் நம்ம பள்ளியிலேருந்து எதுவும் பிரச்சனை இல்லைன்னு வருது. அப்போ அந்த அந்த உணரக்கூடிய தன்மையை கொடுக்கறதுக்கு தான் நமக்குடைய சந்தர்ப்பங்கள் நிறைய கொடுக்குது போல. இன்னும் நம்ம வந்து மனம் இழகி மற்றவங்களோட பிரச்சனையை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் இந்த உலகளாவிய ஒரு அச்சம் நமக்குள்ள வருதோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இந்த போர் இன்னைக்கு நடக்கல, ரொம்ப வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு தான் நம்ம கண்ணுக்கு அது தெரியுது. ஏன்னா இதை வந்து பெருசா நம்ம வந்து கவனிக்க ஆரம்பிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அதே போல இந்த போர் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு ஒரு செய்தியா இருந்தது. எப்போ வந்து அந்த எரிவாயு வந்து வணிகத்துக்கு கிடைக்காம போச்சோ, இப்போ ஊரே பேசுது, எனக்கு வீட்டுக்கு இல்லாமல் போயிடுமோ, உனக்கு வீட்டுக்கு இல்லாமல் போயிடுமோ, நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியல அப்படின்னு. அதே போல் இந்த நேரத்தில் இங்கே இருக்கிற இந்திய குடும்பங்கள், ஆசிய குடும்பங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இந்த விடுமுறை காலங்களில் தான் ஊர்லேருந்து வருவாங்க. அந்த வரக்கூடிய விஷயங்கள் பிரச்சனையாக இருக்கிறது. அச்சம்ங்கிறது எல்லா பக்கத்துலையும் எல்லா நேரத்துலையும் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி வருதுங்கிறது தான் உண்மை. நான் ரொம்ப கால நேரம் எடுத்துக்கிட்டேன், மன்னிக்கவும். நன்றி. நன்றி நன்றி அனிதா அவர்களே. வாழ்க்கையில் பிறக்கும்போது யாரும்
எந்த விதமான தயாரிப்போடும் பிறப்பதில்லை. வளரும் போதும் பள்ளி செல்லும் போதும் அலுவலகம் அவங்களுடைய அனுபவத்திலும் பெறுவதுதான் இந்த மாதிரி மனநிலையும் தயாரிப்பும் என்பதை மிக அழகாக உங்கள் குழந்தைக்கு ஏற்பட்ட அனுபவத்தின் மூலமாக எடுத்துரைத்தீர்கள். அடுத்த கேள்வி வேறு விதமான கேள்வி கேட்கலாம் என்று எண்ணுகிறேன். அமெரிக்காவில் வாழும் நாம் தொடர்ந்து இந்தியாவிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சில நினைவுகள் என்றும் நமக்கு இந்தியாவை பற்றி இருக்கிறது. பல ஆண்டுகள் ஆகிய, நான் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இருந்தும் என் நினைவுகள் எது நடந்தாலும் உடனே இந்தியாவை பற்றி தான் நினைக்க தோன்றுகிறது. அப்படி ஆனால் நம் குழந்தைகள் இங்கு பிறந்து வளர்ந்தவர்கள். அவர்களுக்கு இந்தியாவை பற்றி ஒரு எண்ணம் இருக்கிறது. இந்தியாவில் உள்ள அவர்களுடைய தாத்தா பாட்டி நலமுடனும் மற்றவர்களும் எப்படி இருக்கிறார்கள் என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இருந்தாலும் அவர்களை பொறுத்தவரை இது அவர்கள் நாடு, இதுதான் அவர்கள் பூமி, பிறந்து வளர்ந்தது. இப்படி இருதரப்பட்ட எண்ணங்கள் நமது குடும்பத்தில் இருக்கும்போது நமக்கு ஒரு விதமான நினைப்புகள், நம் குழந்தைகளுக்கு ஒரு விதமான நினைப்புகள். அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை எவ்வாறு எண்ணி பார்த்துள்ளீர்கள்? அதனால் ஏதாவது மாறுபட்ட கருத்துக்கள் வந்துள்ளதா? உங்களுக்கு 2 பெண்கள் இருப்பதாக கூறினீர்கள். உங்கள் பெண்களை நீங்கள் வளர்க்கும் போது உங்களுக்கும் உங்கள் பெண்களுக்கும் இந்த ஏதாவது மாறுபட்ட கருத்துக்கள் வந்ததா என்ற கேள்வியை கீதா அவர்களை கேட்கிறேன். நல்ல கேள்வி இது. என் பெண்கள் இங்கே பிறக்கவில்லை, அவங்க இந்தியாவில் தான் பிறந்தார்கள். அவர்கள் பள்ளியை முடித்தவுடன் அவர்களை இங்கே அழைத்து வந்தோம். நாங்கள் இந்தியாவிலிருந்தே இங்கே பிசினஸ் செய்து கொண்டிருந்தோம். நானும் என் கணவரும் போய் கொண்டிருந்தோம். நாங்கள் நினைத்தோம் குழந்தைகள் பள்ளியை ஏதாவது இந்தியாவில் முடிக்க வேண்டும், ஒரு தமிழ் பண்பாடு அவங்க கற்றுக்கொள்ளக்கூடிய சில நல்ல என்ன சொல்வது, வேல்யூஸ், சரியான வார்த்தை வர மாட்டேங்குது எனக்கு, அதை கற்றுக்கொண்டு இங்க வரலாம் என்று நினைத்தோம். அப்படி இருந்தும் கூட அது மிகவும் இளமையான வயது அவன் இங்க வந்த போது. அதனால் கண்டிப்பாக எங்களுக்கும், என் கணவருக்கும், எனக்கும், என் பெண்களுக்கும் இடையே நிறைய தடவை வாக்குவாதம் என்று சொல்ல மாட்டேன், சில சமயம் இது வாக்குவாதமாக கூட முடிந்திருக்கின்றது. அவர்களுடைய கருத்து எங்கள் கருத்திலிருந்து மாறுபட்டு இருக்கும். நாம் வளர்க்கப்பட்ட விதம், குடும்பம் சார்ந்த மக்களிடம் அன்பாக இருப்பது, சுயநலம் இல்லாமல் தன்னலம் இல்லாமல் இருப்பது என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். ஆனால் இந்த நாட்டில் அவர்கள் சொல்லுவது முதலில் உங்களை பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏர்பிளைன் போனால் கூட சொல்லுகின்றார்கள், முதலில் உன்னுடைய பெல்ட்டை போட்டுக்கொண்டு மற்றவர்களை பாருங்கள் என்று. நீங்கள் ஏன் எப்பொழுதும் மற்றவர்களை பற்றி நினைக்கிறீர்கள்? நீங்கள் உங்களை பற்றி முதலில் நினைக்க வேண்டும் என்பதுதான் எப்பொழுதும் அவர்கள் கருத்தாக இருந்திருக்கின்றது. அதனால் சில சமயம் நான் சொல்வேன், அது அப்படி இல்லை, நாம் சில சமயம் தன்னலமாக இருக்கக்கூடாது, மற்றவர்களை நினைக்க வேண்டும் என்று. அது ஒரு பெரிய எங்களுக்கும் அவர்களுக்கும் உடைய நிறைய ஒரு வேறுபட்ட கருத்தாக இருக்கின்றது. அதுவும் இல்லாமல் இங்கே வரும்போது நிறைய தொழில்நுட்பம் வளர்ச்சியை நாம் சீக்கிரமாக பார்த்தோம். இப்பொழுது இந்தியாவிலும் நிறைய இருக்கின்றது, நாங்கள் வந்த காலத்தில் அவ்வளவாக இல்லை. அதனால் அங்கிருந்து இங்க வரும்போது சில சமயம் நம்மளை கொஞ்சம் கடினமாக இருந்தது இதை பழகி கொள்வதற்கு. ஆனால் இந்த குழந்தைகள் இங்கே வளர்ந்து வருவதனால் அவங்களுக்கு மிகவும் எளிதாக இருக்கின்றது. தொழில்நுட்பத்தை உபயோகிப்பதோ இல்லை அதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை சந்திப்பதோ அவர்களுக்கு மிகவும் எளிதாக இருக்கின்றது. அதில் சில கருத்து வேறுபாடுகள் எனக்கும், முக்கியமாக எனக்கும் என் பெண்களுக்கும் வந்திருக்கின்றது. இந்த வலைத்தளங்களை எல்லாம் உபயோகப்பத்திலிருந்து எதுக்கு எல்லாவற்றையும் அதில் போட வேண்டும், தேவையில்லையே, நமக்கு என்று சிலதை நாமே வைத்துக் கொள்ளலாம், ஏன் அங்கே போட வேண்டும் என்பது எப்பொழுதும் என்னுடைய கருத்தாக இருந்திருக்கின்றது. அவர்கள் சொல்வார்கள், என்ன இருக்கின்றது, நீங்கள் எதை பார்த்தாலும் பயப்படுகிறீர்கள், எல்லோரும் கெட்டவர்கள் அல்ல, மக்கள் எல்லாம் நீங்க நினைக்கிறீர்கள் இவர்கள் எல்லாம் கெட்டவர்கள் என்று. அப்படி இல்லை, ஏன் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை எல்லாவற்றையும் நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் மக்களுடன் என்று.
அதில் சில வேறுபாடுகள் கண்டிப்பாக இருந்திருக்கின்றது. இப்பொழுது அவர்களுக்கு 2 குழந்தைகள் இருக்கிறதுனால் அதிலும் சில குழந்தை வளர்ப்பிலும் நான் சில வேறுபாடுகளை பார்க்கின்றேன். அது நாடு நாள் என்று சொல்ல மாட்டேன், காலத்தினாலும் இருக்கின்றது. என் குழந்தைகள் பிறந்து 30 வருடங்கள் மேல் ஆகின்றன. அவர்கள் குழந்தைகள் இப்பொழுதுதான் 4-5 வருடங்களுக்கு முன் பிறந்தார்கள். அதனால் அவர்கள் வளர்க்கின்ற முறைக்கும் நாம் வளர்த்த முறைக்கும் வேறுபாடு இருக்கின்றது. அதனால் நான் கண்டிப்பாக அவர் சொல்கின்றதை பின்பற்றுவேன். நிறைய பேர் சொல்வார்கள், நீ தானே பாட்டி, நீ சில சமயங்கள் சொல்லலாம், இப்படித்தான் செய்வேன் என்று, இதைதான் கொடுப்பேன் குழந்தைகளுக்கு என்று. நான் அதை நம்புவதில்லை. நான் சொல்வேன், அப்படி இல்லை. அது அவர்களுடைய குழந்தைகள். அவர்கள் என்ன சொல்கின்றார்களோ அதை நாம் பின்பற்ற வேண்டும். எனக்கு பிடிக்கின்றதோ இல்லையோ, அது என் கருத்தாக இருக்கின்றதோ இல்லையோ, ஆனால் அது அவர்கள் குழந்தை, அதனால் அவர்கள் சொல்வதை தான் பின்பற்ற வேண்டும் என்று. அதே மாதிரி நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றன. அதுவும் சுவாரஸ்யம்தான். நான் அதை ஒரு பெரிய கஷ்டமாக நினைக்கவில்லை. நாம் வளர்ந்த விதம், நாம் குழந்தைகளை வளர்த்த விதம், இவர்கள் வளர்கின்ற விதம், இவர்கள் வளர்க்கின்ற விதம் எல்லாமே வேறுபட்டு இருக்கின்றது என்பது ஒவ்வொரு நாளும் நாம் கற்றுக்கொள்கின்றோம் இதிலிருந்து. ஏன் சிலவற்றையெல்லாம் நான் சொல்லுவோம், இதெல்லாம் தெரியாமல் போயிட்டு அந்த காலத்தில், அதை தெரிந்திருந்தால் இன்னும் கூட நல்லா வளர்த்திருக்கலாமோ என்று. அவர்கள் சொல்வார்கள், இல்லை அப்படி இல்லை, நீங்கள் நல்லா தான் வளர்த்தீர்கள், அந்த காலத்துக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்தீர்கள், ஆனால் இந்த காலத்துக்கு அது மேபி சரியாக வராது அப்படி என்று சொல்வார்கள். அதுதான் என்னுடைய கருத்து. இங்கே வளர்கின்ற குழந்தைகளுக்கும் இந்தியாவிலிருந்து நீங்க சொல்லும்போது ஒரு காலத்தில் நின்று விட்டு இருக்காள். நிறைய பேர் நீங்க சொல்லும்போது 40 வருடத்துக்கு முன்னால் இங்க வந்திருக்கும் போது 40 வருடத்துக்கு முன்னால் இந்தியா எப்படி இருந்ததோ அதைத்தான் இன்றும் நிறைய பேர் நினைப்பார்கள். ஓ, இந்தியாவென்றால் இப்படித்தான் என்று. ஆனால் நாம் இந்தியாவுக்கு போகும்போது பார்க்கின்றோம், நம்மளை விட அவர்கள் ரொம்ப மேம்பட்டு செய்கின்றார்கள் நிறைய விஷயங்களை. அதனால் இந்தியாவிலும் இந்த கஷ்டங்கள் எல்லாருக்கும் இருக்கும் என்று நினைக்கின்றேன். இதுதான் என்னுடைய கருத்து. நன்றி கீதா அவர்களை. ஒரு அருமையான உதாரணத்தை கொண்டு வந்தீர்கள். நம்மை பார்த்து கொண்டு அடுத்தவர்களை பார்க்க வேண்டும், ஆனால் அது சுயநலமாக இருக்கக்கூடாது என்று. தற்காத்து தற்கொண்டார் பேண வேண்டும் என்பதை மிக அழகாக நீங்கள் சொல்லும் பொழுது விளக்கியுள்ளீர்கள். அடுத்த கேள்வி ஜேபி அவர்களுக்கு. தலைமுறை இடைவெளி என்பது பலரும் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு இது. அவர் கீதா அவர்கள் கூறியது மாதிரி அமெரிக்கா வாழ் இந்தியர்கள் மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள இந்தியர்களுக்கும் அந்த சவால்கள் இருக்கின்றன. உங்களுக்கு தெரிந்து உங்கள் குடும்பத்தில் தலைமுறை இடைவெளியினால் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு அது மிக நல்ல முறையில் முடிவாக அமைந்த உதாரணங்களோ நிகழ்வுகளோ பகிர்ந்து கொள்ள முடியுமா? உதாரணங்கள் சொல்ல முடியுமா என்று தெரியவில்லை, ஆனால் கண்டிப்பாக கருத்தை பகிர்ந்து கொள்கிறேன். தலைமுறை இடைவெளி என்பது நம்மால் தவிர்க்க முடியாதது என்று தான் சொல்லுவேன். உதாரணத்துக்கு நம்ம குழந்தைகள்கிட்ட போய் அந்த காலத்தில் நான்லாம் படிக்கும்போது அப்படின்னு சொன்னாலே ஆமாம், உங்களுக்கு நீங்கள் படித்த பற்றி எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு குழந்தைங்க கேட்கும். அது எப்பயுமே நடக்கிறதா. நம்மளும் அப்படிதான் இருந்திருப்போம். நம்ம பெற்றோர்கள் நம்மக்கிட்ட சொல்லியிருப்பாங்க, ஆமாம் ஆமாம், நீங்கள் படித்த காலத்துலலாம் எப்படி தெரியாது, இப்போல்லாம் பயங்கர கஷ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இது தலைமுறையாக வரக்கூடிய இடைவெளி தான், இதை தவிர்க்க முடியாத ஒன்று. ஆனால் ஒரு தாத்தா பாட்டிக்கும் ஒரு பேரன் பேத்திக்கும் இருக்கிற தலைமுறை இடைவெளி என்பது மிகுந்த இடைவெளியாக தோன்றும். அவர்கள் வாழ்ந்த காலத்திற்கும் நமது குழந்தைகள் வாழும் காலத்திற்கும் மிகுந்த இடைவெளி தெரியும். அதை அதை அந்த ஒரு பாலத்தை இணைப்பது என்பது ரொம்ப கடினமான விடயம். குறிப்பாக சொல்ல வேண்டும், நாம் இங்கே மற்றும் குறிப்பாக நம்ம இங்கே அமெரிக்காவில் இருக்கும் பொழுது நமது பெற்றோர்கள் நம்மளுடைய குழந்தைகளை பற்றி என்ன நினைக்கிறார்கள், எப்படி வளர்க்க வேண்டும் நினைக்கிறார்கள் என்று அவர்கள் கோணத்தில் பார்ப்பதற்கும், நம் குழந்தைகள் அதை ஏற்றுக்கொள்வார்களா இல்லையா என்று நினைப்பதை பார்ப்பதற்கும் ரொம்ப நிறைந்த இடைவெளி இருக்கும் என்றே தோன்றுகிறது எனக்கு. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால், என் குழந்தைகளை பொறுத்தவரை இந்தியாவில் இருக்கும் அனைவரும் ஒரு உறவினர்கள் என்ற எப்பொழுதாவது சென்று பார்த்துவிட்டு வர வேண்டும், அவ்வளவுதான்.
அவர்களுக்கு. அவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த நாடு தான் அவர்களுடைய நாடு, இங்கு தான் வாழ்கிறார்கள். எப்பொழுதா இந்தியா செல்ல வேண்டுமா? சரி, நீங்கள் செல்கிறீர்கள், உங்களுக்காக நானும் வருகிறேன். அப்படித்தான் வருவார்களே தவிர அவர்களுக்கு ஓகே, இந்தியாவுக்கு செல்ல வேண்டும், இந்த தாத்தா பாட்டியை பார்க்க வேண்டும், பெரியம்மா பெரியப்பா அப்பாவின் உறவினர்களை பார்க்க வேண்டும், அம்மாவின் உறவினர்களை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லாம் பெரிதாக இருக்காது. நம்ம தான் அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அந்த இடைவெளியை குறைக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. நன்றி, நன்றி ஜேபி அவர்களே. தலைமுறை இடைவெளி என்பது அமெரிக்காவில் இருப்பதை விட இந்தியாவில் அதிகமாக வெளிப்படுகிறதோ என்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டது. நான் 2 வாரங்களுக்கு முன்தான் இந்தியாவிலிருந்து திரும்பினேன். நான் ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்விகளில் அனைவரும் பகிர்ந்து கொண்ட எண்ணங்கள் பல நேரடியாக காணும் வாய்ப்பும் பெற்றேன். போர் நடவடிக்கைகளினால் இந்தியாவில் வந்து தங்கிக் கொண்டு அவர்கள் விமானத்தில் ஏற முடியாமல் அவர்கள் பயணத்தை வேறு வழியாக மாற்றி சில பேர் வருவதையும் கண்டேன். அதே மாதிரி பல விஷயங்கள் இப்பொழுது நடைபெறும் போரினால் மட்டுமல்ல, பொருளாதார நெருக்கடியினாலும் இந்தியாவில் பல விஷயங்கள் நேரடி தாக்குதல் ஏற்படுகிறது. அனிதா அவர்கள் கூறினார்கள், நம்மை சில விஷயங்கள் நேரடியாக தாக்காமல் இருக்கும் பொழுது அது நம்மை மிகவும் பாதிக்கும் என்று. அது ஓரளவு உண்மைதான். ஆனால் நான் தலைமுறை இடைவெளி என்று சில விஷயங்களை பார்த்தாலும் எல்லா தலைமுறைகளாலும், நான் அங்கே பள்ளியில் படிக்கும் காலத்திலிருந்தும் சரி, நான் தற்பொழுது இந்தியா சென்று பார்த்த போதும் சரி, எல்லா தலைமுறைகளும் ஓரளவு ஈடுபாட்டுடன் மகிழ்ந்து கொண்டாடுவது இந்தியாவில் நடைபெறும் கிரிக்கெட் விளையாட்டுப் போட்டி. எல்லா தலைமுறைகளால் ரசிக்கப்படுகிறது, விரும்பி பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவில் தற்பொழுது பாஸ்கெட்பால் சீசன், மார்ச் மேட்னஸ், கல்லூரி கூடைப்பந்து போட்டி நடைபெறும் சமயம் இது, ஒவ்வொரு வருடமும். அஜித் அவர்களுக்கு எனது கேள்வி, உங்களுக்கு அமெரிக்காவில் உள்ள விளையாட்டுகளில் மிகவும் விருப்பமான விளையாட்டு எது? அதை நீங்கள் எந்த அளவு ரசிக்கிறீர்கள்? எவ்வாறு காண்கிறீர்கள்? நேரில் சென்று காணும் அனுபவம் உண்டா என்று சில கேள்விகளை கேட்க விரும்புகிறேன். அமெரிக்காவில் எந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இங்கே அமெரிக்காவிலும் நம்மவர்கள் அதிகமாக இருப்பதால் இங்கு மட்டைப்பந்து அணி இங்கு வயது வாரியாக சிறு குழந்தைகள் முதல் பெண்களுக்கான அணிகள் வரை இங்கே இருக்குது டேம்பால. அதனால் இங்கேயும் அதிகமாக பார்ப்பது அதுதான். அப்புறம் கைப்பந்தும் நிறைய பேர் விளையாடுகிறார்கள். போட்டி என்று போய் விளையாட்டு அரங்கத்துக்கெல்லாம் போய் பார்க்குற பழக்கம் என்னிடம் இல்லை. ஆனால் மட்டைப்பந்து விளையாடுவேன், பார்க்கவும் செய்வேன். அதேபோல் கைப்பந்தும் அப்போது பார்ப்பது, விளையாடுவதெல்லாம் பழக்கம் எல்லாம் என்னிடம் இருக்கிறது. இப்போது இங்கே இந்தியர்கள் அல்லது ஆசிய மக்கள் அதிகமாக இருப்பதால் நிறைய பேர் நம்முடைய விளையாட்டை இங்கே கொண்டு வந்து இங்கு பல விளையாட்டு போட்டிகளும் பல பயிற்சி நிலையங்களும் இங்கே இருப்பதால் அதை தான் இப்போது பார்க்க வேண்டியது இருக்கிறது. அதுபோல் என்னுடைய குழந்தையும் விளையாட்டில் அதிகம் ஈடுபடாததால் இங்குள்ள விளையாட்டை பற்றி எனக்கு பெரிய கருத்துக்களோ அதை பற்றி பெரிய விருப்பமோ இருந்ததும் இல்லை. அதனால் என்னுடைய கருத்து, இங்கே இப்போது நம்முடைய விளையாட்டுகள், நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய கொண்டாட்டங்கள் எல்லாமே இங்கே வந்து கொண்டிருக்கிறது.
எப்படி இருந்தாலும் நம் தாய்மண்ணை நாம் நேசித்தாலும் நாம் அங்கு போக முடியவில்லை, எல்லாவற்றிலையும் கலந்து கொள்ள முடியவில்லை என்ற எண்ணம் இருந்தாலும் இங்கே எல்லாமே இருக்கிறது இப்போது. அங்கு என்ன நடக்கிறதோ அதையெல்லாம் இங்கே கொண்டு வர முயற்சிக்கிறோம் என்பதுதான் என்னுடைய கருத்து. நன்றி. மாறன் நன்றி நன்றி அஜித் அவர்களே. தொடர்ந்து இந்தியாவில் ஆரம்பித்த மட்டைப்பந்து மேலுள்ள விருப்பம் தொடர்வது குறித்து மகிழ்ச்சி. அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவிலும் இந்திய பாரம்பரிய விளையாட்டை பேணி பாதுகாத்து வரும் முக்கிய இந்தியர்களில், தமிழர்களில் நீங்களும் ஒருவராக விளங்குவது குறித்து மிக மகிழ்ச்சி. மோகன்ராஜ் அவர்கள் காணப்படுகிறார். அவர்களை வருக என்று கூறி அடுத்த கேள்வி அவரிடம் கேட்கலாமா என்று கேட்கிறேன். கேளுங்க, கேட்டே ஆகணும். மோகன்ராஜ், நாங்கள் இப்பொழுது மார்ச் மாதத்தில் விளையாட்டு மாதம் அமெரிக்காவில் கல்லூரி கூடைப்பந்து காலம் என்பதால் விளையாட்டை ஒற்றி சில கேள்விகள். உங்களுக்கு அமெரிக்காவில் விரும்பி பார்க்கும் விளையாட்டு ஏதாவது இருக்கிறதா? நேரில் சென்று கண்டுள்ளீர்களா? அதே மாதிரி நீங்கள் இந்தியாவில் இருக்கும்போது விரும்பி கொண்டாடிய, கண்டுகளித்த விளையாட்டு ஏதாவது இருந்ததா? நன்றி. கூட்டம் முடிந்திருக்குமோ என்று நினைத்தேன். தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது என்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்தியாவில் இருந்தபோது இந்தியர்கள் அனைவரும் விரும்பி பார்த்த, விரும்பி விளையாடிய விளையாட்டு தான் எனக்கும் மிக பிடித்தமான விளையாட்டு கிரிக்கெட். இப்படித்தான் விளையாட வேண்டும் என்ற முறை இல்லாமல் நாங்கள் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் பொழுது விடியும் வரை, பொழுது எப்பொழுது விடியும் என்று எதிர்பார்த்து காத்திருந்து மைதானத்திற்கு சென்று 11:30 மணி வரை வெயில் நனைந்து வேர்வை ஊற்ற விளையாடி விட்டு வந்து விசுவின் அரட்டை அரங்கம் பார்க்க அமர்வது எங்கள் சனிக்கிழமை பழக்கம் ஒவ்வொரு வாரமும். அப்படி விளையாடிய நான் அமெரிக்கா வந்த பிறகு விளையாட்டு பார்ப்பது கூட மிக குறைந்து விட்டது. இந்தியாவில் இருந்தபோது மிக அதிகமான ஈர்ப்பு இருந்தது கிரிக்கெட் விளையாட்டின் மீது. அது சற்று குறைந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து இப்பொழுது முக்கியமான விளையாட்டுகள் கூட எப்போதாவது தான் பார்க்கிறேன். அந்த நிலைமைக்கு வந்து விட்டேன். ஒரு முறை அலுவலக விஷயமாக பேஸ்பால் என்று சொல்லப்படும் விளையாட்டை மைதானத்திற்கு சென்று கண்டுகளிக்கும் வாய்ப்பு அமைந்தது. எனக்கு விதிமுறைகள் கூட சரியாக தெரியாது. இது வேலை நிமித்தமான கூட்டம் என்பதால் சென்றிருந்தேன். முதல் முறையாக அங்கு சென்ற அனுபவம். விளையாட்டை பார்ப்பதற்கு செல்பவர்களை விட விளையாட்டை பார்ப்பவர்களை பார்க்க செல்பவர்கள் அதிகம் போன்றிருந்தது. மிக அருமையான குதூகலமான, வெற்றி தோல்விக்கு அப்பாற்பட்டு மிக அருமையான குதூகலமான ஒரு நிகழ்வாகத்தான் அது இருந்தது. எனது அலுவலகத்தில் உயரதிகாரி, பல தட்டுக்கள் தாண்டிய உயரதிகாரி பக்கத்தில் அமர்ந்திருந்து ஏதோ சிறு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பது போல் இப்படி ஓடினால் இப்படி, அப்படி ஓடினால் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். முதல் முறையாக 10 நபர்கள் பெயர்களை சொல்லிக் கொண்டே போவார்கள். ஒரு பெயரும் ஞாபகத்தில் இருக்காது. அதுபோல அவர் அடுக்கிக் கொண்டே போனார் விதிமுறைகளை. எனக்கு ஒன்றும் ஞாபகத்திற்கு இல்லை. ஆனால் சந்தோஷம் மட்டும் நிலைத்திருக்கிறது. ஒரே ஒரு முறை அதை சென்று கழித்தது. இன்று முறை விளையாட்டு என்றால் எனக்கு விருப்பமான விளையாட்டு கிரிக்கெட்டு தான். இந்தியர்களுக்கே பிடித்த விளையாட்டு கிரிக்கெட்டு தான். என் குழந்தைகளும் அதை விரும்பி விளையாடுகிறார்கள் என்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. வாய்ப்புக்கு நன்றி மாறனை அவர்களே. நன்றி மோகன்ராஜ் அவர்களே. எல்லோரையும் 2 கேள்வி கேட்டுள்ளேன். ஆகையினால் உங்களுக்கு அடுத்த கேள்விக்கு வர உள்ளேன். அதற்குள் அனிதா அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். நீங்கள் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கும் நபர் என்பதை நான் அறிவேன் அனிதா அவர்களே. உங்கள் வேலை மற்றும் உங்கள் குழந்தைகளை பல விளையாட்டு மற்றும் பலவித இடங்களுக்கு அழைத்துச் செல்லும் பொறுப்பும் உங்களுக்கு உள்ளது. இதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு சிறிது நேரம் கிடைத்தால் நீங்கள் அந்த நேரத்தை எப்படி கழித்து வருகிறீர்கள்? பொழுதுபோக்காக அந்த நேரத்தை எப்படி கழிக்கின்றீர்கள்? அதாவது இன்னமும் நம்மள இந்த ஊரு நம்பிக்கிட்டு இருக்கா?
அப்படிங்கிற புத்தி இருந்தது நீங்க கேட்குறது. நான்லாம் எப்படியாகப்பட்ட ஆளுன்னு நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க. என் கணவர் வால்மார்ட்டுக்கு போறாருன்னா, என்னை இறக்கி விட்டுட்டு அப்புறம் போய் மகிழுந்த போய் நிப்பாட்டிட்டு வான்னு சொல்ற ஆள். ஏன்னா அந்த கொஞ்ச தூரம் நடந்துட்டா கூட உலகம் அழிஞ்சிரும்னு நம்புற ஆள். என்னால உலகம் அழியக்கூடாது. அதனால நடக்கிறதுக்கு அழுகிறாள். எங்க பாட்டி அந்த காலத்துல சொல்லுவாங்க. என் பேத்தி மட்டும் அந்த நம்மலாம் துப்பட்டா போடுவோம்ல, அந்த கால நம்ம இங்க இப்ப பழக்கம் இல்ல, நம்ம ஊர்லயும் பழக்கம் இல்ல. அந்த துப்பட்டா மட்டும் யாராவது பிடிச்சுக்கிட்டா போதும், இந்த வீடையே சரசர சரசரன்னு கூட்டிடுவா அப்படிம்பாங்க. எங்க மாமா கேட்பாரு, அது எப்படிம்மா விளக்குமாற கையில எடுத்தோனே உனக்கு வேர்க்குது அப்படின்னு. அந்த அளவுக்கு தான் நம்ம உடற்பயிற்சி எல்லாம். அதனால என்னைய பார்த்தெல்லாம் நீங்க அப்படிலாம் நினைச்சிடாதீங்க. நான் என்ன செய்வேன்னு கேட்டிங்கன்னா, அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எப்பயுமே புத்தக புழு. ஒரு புத்தகமும், ஒரு ஏதாவது அமைதியான இடமும் இருந்தால் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். நம்ம ஊரில் கட்டில்லாம் பார்த்தீங்கன்னா, மரக்கட்டிலில் கீழே ஒருத்தர் உள்ளே போகிற அளவுக்கு இடம் இருக்கும். புத்தகத்தை எடுத்துட்டு மரக்கட்டிலுக்குள்ளே போயிடுவேன். அதுவும் எவ்வளோ தெளிவாக நேக்கா பண்ணுவேன்னா, அந்த கட்டிலில் அந்த பக்கம் அந்த நம்மளுடைய போர்வையை நல்லா கீழே விட்டுட்டா கட்டில் கடியில் இருக்கிறது யாரும் தெரியாது. ஒன்று அது என்னுடைய இடம், இல்லைன்னா சேந்தி இருக்கும் தெரியுமா, வீட்டுக்குள்ளேயே ஒரு சேந்தி இருக்கும். ஒரு போர்வை, சேந்தி, சேந்திக்கு போயிட்டு ஒரு புத்தகம், அவ்வளோதான். அதுலேயும் அப்போல்லாம் விளக்கு கிடையாது இல்லையா, அதனால அகல் விளக்கு வச்செல்லாம் நான் மேலே உட்காந்து படிச்சிருக்கேன். ஏன்னா இருட்டாக இருக்கும். ஏன்னா நாங்கள் கூட்டு குடும்பத்தில் இருந்தோம். நான் 7வது படிக்கும் போதே 5 அடி இருப்பேன். நம்ம ஊரில் தான் தெரியும்ல, வயதுக்கு பெண் பிள்ளைங்க வராங்களோ வரலையோ, வளர்த்தி இருந்ததுன்னா இன்னும் கட்டி கொடுக்கலையான்னு கேட்பாங்க. அந்த ஒரு கொடுமையிலேருந்து தப்பிக்கிறதுக்காக எங்கள் அம்மாவே யாராவது வந்துட்டா நீ வந்து முன்னாடி வர வேண்டான்றவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு எரிச்சல். என்ன எரிச்சல்னா அவங்கள 7வதோட படிக்க விடாமல் ஆக்கிட்டாங்க இந்த மாதிரி பழக்கத்துலன்னு. அதனால நான் படிக்கணும்னு அவங்களுக்கு ஆசை. இன்னொன்று, எங்கள் அம்மா சொந்த தாய் மாமாவை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அப்போ கிராமத்துலேருந்து வரவங்க எல்லாம் 2 பக்கத்துக்கும் சொந்தம், நம்ம கோவிச்சுக்கவும் முடியாது. அதனால என்னன்னா, எனக்கு அவங்களே இந்த சுதந்திரத்தை கொடுத்ததுனால, இல்லைனாலும் நான் அப்படி தான் இருந்திருப்பேன். எனக்கெல்லாம் மேல் விளையாதுன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு புத்தி மட்டும்தான் வேலை செய்யும், வேலையெல்லாம் வந்து வேலை செய்கிறதுக்கு கஷ்டம். இப்பயுமே நான் நினைப்பேன், எப்பெல்லாம் எங்கள் அம்மாவை நினைப்பேன்னா, கலெக்டர் ஆகிட்டேன்னா உனக்கு வீட்டுக்கு வேலைக்கு ஆள் கொடுப்பாங்க. பாத்திரம் விளக்கும் போதெல்லாம் நினைப்பேன், கலெக்டர் ஆயிருந்திருக்கலாம், போச்சு அப்படின்னு. மிக்க நன்றி வாய்ப்புக்கு. நன்றி அனிதா அவர்களே. பரன்மேல் அமர்ந்து படித்ததாக கூறியுள்ளீர்கள், பாராட்டத்தக்க விஷயம். இறுதியான கேள்வி. அது பாட புத்தகம் இல்லை என்பதை இங்கே பதிவு செய்து கொள்கிறேன். கண்டிப்பாக அது பாட புத்தகம் கிடையாது. நன்றி. இறுதியான கேள்வி, இதுவும் மோகன்ராஜை நோக்கி வருகிறது. என்னை பொறுத்தவரை அப்பொழுது நான் எனது கல்லூரி காலம் அது. நான் வாலிப பருவத்தில் இருந்தது. அப்பொழுதுதான் இந்தியாவில் நெருக்கடி நிலை வந்தது. அது என் மனதை சற்று பாதித்தது. இனிமேல் உரிமைகள் அனைத்தும் பறிபோய் விடுமா, இல்லை இந்தியா வேறு வழிக்கு சென்று விடுமா என்ற ஒரு அச்சம் மனதுக்குள் வாலிப பருவத்தில் இருந்தது. அடுத்து என்னை பொறுத்தவரை பல ஆண்டுகள் கழித்து என்னை சற்று பாதிக்க செய்தது, நான் மருத்துவ ஆராய்ச்சி துறையில் இருந்தாலும் இந்த நோய்க்கிருமிகள் வைரஸை பற்றி அதிகம் தெரிந்திருந்தாலும், இந்த கொரோனா நோய் வந்த பொழுது உலகமே ஸ்தம்பித்து நின்றது என்னை சற்று பாதித்தது. அது ஏன் காரணம் என்றால், ஊகானுடன் எனக்கு தனி தொடர்பு உண்டு. நாங்கள் ஊகானில் உள்ள எங்கே அந்த வைரஸ் உருவானதோ அந்த நிறுவனம் அல்ல, வேறு ஒரு நிறுவனத்துடன் நேரடி பங்கு இருந்தது எங்களுக்கு ஆராய்ச்சியில், வேறு ஒரு மருத்துவக் கல்லூரியில். ஆகையினால் நான் இந்த உலக நிகழ்வுக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் அங்கு சென்று வரும் வாய்ப்பும் எனக்கு கிடைத்திருந்தது. நான் சென்று வந்த ஊரில் இப்படி ஒரு நிகழ்வா, இப்படிப்பட்ட ஒரு இதுவா என்று என்னை மிகவும் பாதித்தது. இது போன்று உங்கள் வாழ்க்கையில் நம்ம சக்திக்கு மீறிய, நம்மால் கட்டுப்படுத்த இயலாத சில உலக நிகழ்வு ஏற்படும் பொழுது உங்களுக்கு இவ்வாறு ஒரு மனநிலை ஏற்பட்டதா? அதிலிருந்து நீங்கள் கவனத்தை மாற்ற என்ன மாதிரி முயற்சி செய்தீர்கள்? சரியான கேள்வி தவறான சிந்தனைகளை என்னுள் தட்டி எழுப்புகிறது.
முக்கியமாக இந்த பேரிடர் தொற்று நோய் உருவாக்கப்பட்டதல்ல, தொற்றி வந்ததே மிருகங்களிடமிருந்து மனிதனுக்கு முதல் முறையாக தொற்றியது. வுகான் வட்டாரங்களில் அது தொற்றி இருக்கலாம் எனும் உண்மையை ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் இது தோற்றுவிக்கப்பட்டதோ அல்லது உருவாக்கப்பட்டதோ அல்ல என்பதால் நீங்கள் அந்த அர்த்தத்தில் சொல்லியிருக்க மாட்டீர்கள் என்று நம்புகிறேன். பேரிடர் தொற்று நோய் மனிதனை புரட்டி போட்டது என்பது உண்மைதான். ஓரளவு விஷயங்களை கற்றுக்கொண்டு நமக்குள் நாமே ஆணவத்தை வளர்த்து கொண்டிருந்த போது உனக்கும் மேல் ஒன்று இருக்கிறது என்று சொல்ல வந்த அசரீரியாகத்தான் நான் அதை பார்க்கிறேன். நேரடியாக கேள்விக்கு வருகிறேன். அப்படி என் கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் என் வாழ்க்கையை புரட்டி போட்டு சிந்திக்க வைத்திருக்கிறதா? சமீப காலமாக பல வருடங்களுக்கு பின் 20 ஆண்டுகள் கடந்த பின் ஒருவேளை தவறு செய்து விட்டோமோ என்கிற கேள்வியை என்னுள் எழுப்புகிறது. முடக்கப்பட்ட கால்வாயில் 3 கப்பல்கள் போனது. அதில் 2 கப்பல்கள் இந்திய கப்பல்கள். எந்த நாட்டில் வேண்டுமானாலும் இன்று இந்திய கொடியோடு நான் இறங்க முடியும். என்னை பாதுகாப்பாக வழி அனுப்ப உலக நாடுகள் தயாராக இருக்கிறது. ஆனால் உலகத்தின் உச்சம் நாகரீகத்தை அச்சமிடும் அளவுக்கு ஒரு நாகரீகம் இருக்கும் நாடு என்னை நான் மேம்படுத்திக் கொள்ள இங்கு வருவதாக நினைத்து பெட்டி படுக்கையை தூக்கி கொண்டு வந்து 20 ஆண்டுகள் பயணித்ததன் தவறு செய்து விட்டோனோ, ஒருவேளை தவறு செய்து விட்டோமோ, தவறு செய்துவிட்டு என் வாழ்க்கை வழிதவறி போயிருந்தால் கூட நான் அவ்வளவு வருத்தப்பட்டிருக்க மாட்டேன். என்னால் என் சந்ததி இங்கு வந்து தத்தளிக்கிறதோ, அறிமுகமே மாறி போய் நான் இவன்தான் என்று தனக்குள் ஒரு பிம்பத்தை வளர்த்து கொண்டிருக்கும் என் மகன்களை பார்க்கும்போது நான் தவறு செய்து விட்டேனோ என்று தோன்றுகிறது. நிகழ்வுகள் எனக்கு அப்பாற்பட்டது. ஆனால் அந்த நினைவுகள் எனக்குள் வந்து இந்த கேள்வியை எனக்குள் எழுப்புகிறது. நன்றி அவர்களே. நன்றி மோகன்ராஜ். சிந்தனைகளை தூண்டும் சிறப்பான பதில். நன்றி. இத்துடன் உடனடி பேச்சு முடிவடைகிறது. மேடையை நெறியாளர் அஜித் அவர்களிடம் ஒப்படைக்கின்றேன். நன்றி. அருமையான கேள்விகள். இன்று தயாரிக்கப்பட்ட பேச்சு இல்லாத காரணத்தினால் நம்முடைய உடனடி பேச்சு சில பேர் அதிக நேரம் எடுத்துக்கொண்டார்கள். அதையும் என்று ஏற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். ஆனால் ஒன்று சொல்ல விளைகிறேன். ஒரு நல்ல பேச்சாளருக்கு நேரம் கடைபிடிப்பது ரொம்ப முக்கியம். அதுதான் நம்முடைய சொல்வேந்தர் மன்றங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நாம் பயிற்சி எடுப்பதே அதுதான். அதனால் விருந்தினராக இருக்கட்டும், எல்லாருமே அந்த நேரத்தை நாம் கடைபிடித்து அந்த நேரத்திற்குள் நம்ம அந்த கருத்துக்களை சொல்ல முயல வேண்டும். அதுதான் நம்மை மேம்படுத்த முடியும். பேச்சு எல்லாமே சிறப்பு. இருந்தாலும் நம்மை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் சில விதிமுறைகள் இருக்கு. அதையும் நாம் கடைபிடிப்பது நல்லது என்று எல்லோருக்கும் நான் கூற விரும்புகிறேன். அடுத்து இப்போது மதிப்பீடு நேர காப்பீட்டாளர் அனிதா. சொல்வேந்தர் அவைக்கு என்னுடைய வணக்கங்கள். முதல் சுற்றில் ஜேபி அவர்கள் 1 நிமிடம் 20 நொடிகளும், கீதா அவர்கள் 3 நிமிடம் 20 நொடிகளும், அஜித் அவர்கள் 2 நிமிடம் 20 நொடிகளும், அனிதா அவர்கள் 3 நிமிடமும், மோகன்ராஜ் பின்னாடி வந்தாலும் முதல் சுற்றில் நான் இங்கே கருத்தில் சேர்த்துக்கொள்கிறேன், 2 நிமிடம் 20 நொடிகளும் பேசினார்கள். இதில் அனிதாவும் கீதா அவர்களும், விருந்தினராக வந்த கீதா அவர்களும் காலவரையருக்கு மேல் பேசினாலும் அஜித் அவர்கள் பெருந்தன்மையாக வாக்குக்கு தகுதி பெறுவதாக சொல்லியிருக்கிறார். இந்த முதல் சுற்றில் பேசிய பேச்சாளர்களில் நீங்கள் சிறந்த பேச்சாளராக விருந்தினர் உட்பட அனைவரும் கருதும் நபரை இன்று நானே வெற்றி கோப்பை அறிவிப்பாளராக இருப்பதால் எனக்கு நீங்கள் தனிச்செய்தியில் அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் 2ஆம் சுற்றில் கீதா அவர்கள் 4 நிமிடம் 40 நொடிகளும், ஜேபி அவர்கள் 2 நிமிடம் 15 நொடிகளும், அஜித் அவர்கள் 2 நிமிடம் 20 நொடிகளும், மோகன்ராஜ் அவர்கள் 2 நிமிடம் 20 நொடிகளும், அனிதா அவர்கள் 2 நிமிடம் 25 நொடிகளும் பேசியிருக்கிறார்கள். அனைவருமே வாக்குக்கு தகுதி பெறுகிறார். அதிலும் உங்களை மனம் கவர்ந்த சிறந்த பேச்சாளராக கருதும் உடனடி பேச்சாளரை தேர்ந்தெடுத்து எனக்கு அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.
எல்லோரும் அனிதாவுக்கு தனிச்செய்தியாக அனுப்பிவிடுங்க. இப்போது மதிப்பீடு நேரம். இன்றைய மதிப்பீட்டாளர் ஒரு நிமிடம். கீதா அவர்களே, நீங்களும் வாக்களிக்கலாம். ஓ, சரி. செய்தியில் அனுப்பிவிடுங்க. அஹ், இன்றைய மதிப்பீடு நேரம். பொது மதிப்பீட்டாளர் ஜேபி அவர்களை அழைக்கிறேன். வாங்க ஜேபி. நன்றி அஜித் அவர்களே. இது தேர்தல் நேரம், அனைவரும் வாக்களிக்கலாம். தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். நன்றி. இன்று குறைந்த உறுப்பினர்களே இருந்தாலும் கடைசியில் நேரத்திற்கு வந்து எட்டி பார்க்க வேண்டும் என்று நினைத்து மாட்டிக்கொண்ட மோகன்ராஜாக இருக்கட்டும், அனைவரும் சிறப்பாக பேசினார்கள். தயாரிக்கப்பட்ட பேச்சு இல்லை என்ற ஒரு நினைப்பே வராமல் அருமையாக நடந்து முடிந்தது இன்றைய உடனடி பேச்சு நிகழ்ச்சி. கேட்கப்பட்ட கேள்விகளாக இருக்கட்டும், மாறுபட்ட கேள்விகள், மாறுபட்ட சிந்தனைகள் மிகவும் அருமையாக இருந்தது. உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால், முற்றிலும் ஒரு ஒரு பொது கருத்தை மையத்தில் கொண்டு கேட்காமல் பல பல மையக்கருத்துக்களை கொண்டு கேட்கப்பட்ட கேள்விகள் என்று இருந்தது. தற்போதைய போர் நிலவரமாக இருக்கட்டும், தலைமுறை இடைவெளியாக இருக்கட்டும், பெருந்தொற்றாக இருக்கட்டும், விளையாட்டாக இருக்கட்டும், உடற்பயிற்சி, பொழுதுபோக்காக இருக்கட்டும், மிகவும் மாறுபட்ட கேள்விகள், மிகவும் மாறுபட்ட கருத்துக்கள் என்றே சொல்ல வேண்டும். சிறப்பாக நடைபெற்றது. முதலில் நான் அஜித்தை அழைத்திருக்க வேண்டும் இலக்கண ஆசான் மற்றும் உடனடி பேச்சுக்கு. அதற்கு முன் நானே கருத்தை கூறிவிட்டேன். வாருங்கள் அஜித் அவர்களே, உங்களுடைய இலக்கண ஆசான் மற்றும் உபரி சொல் கணக்கினை கூறுங்கள். இங்கு உபரி சொற்கள் என்று பார்த்தால் அதிகமில்லை. ஆனால் ஜேபி அவர்கள் 5-6 முறையும் நான் நகைச்சுவை சொன்னதுடன் நீங்கள் அதற்கப்புறம் சரி. சொல்கிறீர்களா? அப்ப நகைச்சுவை சொல்லுங்க. நம் கூட்டமே நகைச்சுவையாக இருக்கிறது என்று நகைச்சுவையாக ஆரம்பிக்கலாம் என்று நினைத்தேன். இருந்தாலும் பரவாயில்லை. சொல்வேந்தர் அவைக்கு என்னுடைய வணக்கங்கள். வேறு எதுவும் இன்னைக்கு என்னால தயார் செய்து வரவில்லை. நகைச்சுவை கருதி சில ஆங்கில சொற்கள் இருக்கும். இல்லைனாலும் நீ ஆங்கிலம் பேச மாட்டியா அப்படின்னு உங்க மனசுல கேட்கறது தெரியுது. அப்ப நாங்க பேசுவோம், அதை நீங்க கணக்கில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்றாரு, நான் எங்க வீட்டில் இருந்தால் எனக்கு நேரம் போறதே தெரியாதுங்க அப்படின்றாரு. அப்போ வந்து கேட்குறாரு, இன்னொருத்தர் கேட்குறாரு, ஏன்டா அவ்வளோ ஜாலியாக இருக்குமா, வீட்டில் எல்லாரும் நல்லா சந்தோஷமாக பேசுவாங்களான்னு. அது வேற, நேரம் போகிறது தெரியக்கூடாதுன்னு எங்கள் அம்மா எல்லா கடிகாரத்தையும் கழட்டி வச்சுட்டாங்க, இல்லைன்னா யாருக்கு என்ன தெரியும் அப்படின்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு நண்பர் இன்னொரு நம்பர்கிட்ட சொல்கிறான், டே நேற்று நான் வாழைப்பழம் திருடுறத எங்கள் அப்பா பார்த்துட்டாருடா. அப்புறம் என்னடா செஞ்சாரு, என்ன வீட்டுக்கு வந்து தோலை விரிச்சிட்டாரு அப்படின்றான். அதே போல் இன்னொருத்தர் சொல்கிறாங்க, ஏண்டாப்பா தம்பி ஊர்லேருந்து வந்திருக்க, சரி உனக்கு இட்லி வச்சு கொடுத்தா நீ இட்லி சாப்பிட மாட்டேற, ஏன் தீக்குச்சியை வச்சுட்டு பக்கத்தில் இட்லிக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் தானே இட்லி பஞ்சு மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க மாமா, அதுதான் நான் வந்து தீக்குச்சி வச்சு பார்த்துட்ருக்கேன் அப்படின்னாரா. மோகன்ராஜ் அவர்களை பார்த்தா எனக்கு சிரிப்பு வருது. அதனால வந்து நான் மோகன்ராஜ் அவர்களை பார்க்காம சொல்ல விருப்பப்படுறேன். நகைச்சுவை சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தர் கேட்குறாரு, ஏன்பா நீ நீ இப்படி இருக்க, உன் தம்பி என்னன்னா சூடான இட்லி கூட சாப்பிட மாட்டேங்கிறான், ஏன் அப்படி அப்படின்னா, அவனுக்கு ஆவினா பயமாப்பில், அதனால தான் அவன் சாப்பிட மாட்டேங்கிறான் அப்படிங்கிறாங்க. சரி, இன்னொருத்தர் வந்து அப்போ வந்து தான் கேட்டுக்கிட்டு இருக்கார், என் நண்பர் இருக்காரு பாரு, எப்போ பார்த்தாலும் கோவப்படும் போதெல்லாம் கண்ணாடி போடுவார். ஏங்க, கோவம் வந்தால் தான் கண்ணு மண்ணு தெரியாதுல்ல அவருக்கு, அதனால கண்ணாடி போட்டால் தான் கண்ணு தெரியும் அப்படின்னு. அதே போல் உடனே இவங்க எல்லாரும் பேசணும் பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் நகைச்சுவையிலையும் சேர்த்துக்கலாம், கடியிலையும் சேர்த்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தை வந்து சொல்லுது, இவங்கெல்லாம் படுத்துகிற பாடு பத்தாம, அப்பா அந்த வியாபாரி மட்டும், அந்த கடையில் இருக்க வியாபாரிக்கு மட்டும் மழை பெஞ்சா நனையவே மாட்டாருப்பா அப்படின்னு. ஏண்டாமா அப்படின்னு கேட்குறாங்க. அவரு தான் குடமிளகா வச்சிருக்காருல, அப்புறம் எப்படி நனைவாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இது எல்லாரும் நீங்கள் வந்து இலக்கண ஆசிரியராக இருந்திருப்பீங்க, இலக்கிய ஆசிரியராக இருந்திருப்பீங்க, தமிழ் பள்ளியில் ஏதாவது ஒன்று எடுத்திருப்பீங்க. நீங்கள் சரியான பதிலை சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். ராமன் கடன் வாங்கினான், இது என்ன காலம் சொல்லுங்க அப்படின்னு ஒரு ஆசிரியர் கேட்குறார். யாராவது சொல்ல விரும்புறீங்களா? கஷ்ட காலமா?
ராமனுக்கு வந்து மிகப்பெரிய கஷ்ட காலம். அடுத்து இதுக்கு தான் நான் முக்கியமா வந்து சொன்னது. கணக்கு பரீட்சையில கணக்கு போடாம எதுக்குடா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஆசிரியர் கேட்கிறாரு. யாராவது முயற்சி பண்ண விரும்புறீங்களா? கணக்குல ஸ்டெப்ஸ் போட்டாக்கா அதுக்கு மதிப்பெண் அதுவே தான். எல்லோரும் இன்று ஒரு ஒரு ஃபார்முக்கு வந்து விட்டீர்கள் என்பதை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்து இவங்க கேக்குறாங்க, பாடத்தை கவனிக்காம இருந்தேன்னு உன்னை டீச்சர் அடிச்சாங்களேடா, அதை ஞாபகம் வச்சிருக்கியா அப்படின்னு கேக்குறான் பக்கத்துல இருக்க மாணவன். அதுக்கு யாராவது முயற்சி செய்ய விரும்புறீங்களா? பக்கத்துல இருக்க மாணவன் சொன்னானா, அதை தான் நான் அடியோட மறந்துட்டேனே, அதை பத்தி ஏன்டா ஞாபகப்படுத்துற அப்படின்னு. அதனால இந்த மாதிரி இருந்தது. இன்று புது முயற்சியாக நமக்கு நேரம் இருந்ததாலும் நான் உங்ககிட்ட எல்லாம் வந்து விடுகதை ஒண்ணு கேட்க போறேன். நகைச்சுவையோட ஏன் நிப்பாட்டிப்பான கேள்வி பதில்ல நகைச்சுவை இருந்தனால விடுகதையும் கேட்க போறேன். தண்ணீருக்குள்ள கல்லை போட்டா மூழ்கிடும், ஏன்? இது இதை நீங்க கடியில சேர்த்துக்கலாம். அடுத்ததுல இருந்து விடுகதைக்கு வரேன். ஏன்னா கல்லுக்கு தான் நீச்ச தெரியாது இல்லைங்க. ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்க? ஏன் என்னுடைய நிலைக்கு இறங்கி வந்து நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க அவ்வளோலாம் யோசிக்க வேண்டாம். ஆஹ் இதுவும் வந்து ஒரு கடியிலேயே நீங்க வச்சுக்கலாம். ஒருத்தன் தீபாவளிக்கு பட்டாசு வெடிச்சானா, ஆனா பட்டாசு வெடிச்சதும் அழுதுட்டே இருந்தானா, ஏன்? 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 ஏன்னா அவன் வெடிச்சது வெங்காய வெடி. முடியல. நான் கூட கஷ்டப்பட்டு தேடி எடுத்தேன். அடுத்து ஏபிசிடி அல்பபெட்ல பி ரொம்ப கூலா இருக்கும். அது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த கடி நீங்க கேட்காம வாழ்க்கையில் இருந்திருக்க முடியாது. அதனால இப்ப வந்து நியூ ஜெர்சி, நியூயார்க் எல்லாம் அந்த ஏசியில தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால குழு குழுன்னு இருக்கிறவங்க, உங்களுக்கு மதுரையில் நம்ம சொந்த ஊர்ல வந்து வெக்கையா இருக்கும்ல, இப்பயே ஆரம்பிச்சிருக்கோம்ல நீங்க இந்தியாவில் இருக்கும்போது. மோகன்ராஜ் அவர்களே, பி மட்டும் ஏசிக்குள்ள இருக்கான். ஆறு ஆறு சேர்ந்தா என்ன வரும்? யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க. கடல் வரும். ஒரு சேட்டைக்கார மாணவன் சொன்னானா, வெள்ளம் வரும் வாத்தியாரே, வெள்ளம் வரும், வீட்டுக்கு போகணும் அப்படின்னானா. அடுத்து இப்பதான் விடுகதைக்கு வரும். இலையுண்டு கிளை இல்லை, பூ உண்டு மனம் இல்லை, காய் உண்டு விதை இல்லை, பட்டை உண்டு கட்டை இல்லை, கன்று உண்டு பசு இல்லை, அது என்ன? திரும்ப சொல்றேன். இலையுண்டு கிளை இல்லை, பூ உண்டு மனம் இல்லை, காய் உண்டு விதை இல்லை, பட்டை உண்டு கட்டை இல்லை, கன்று உண்டு பசு இல்லை, அது என்ன? நம்ம எல்லாரும் பயன்படுத்துவோம். அதோட எல்லா பாகமும் பயன்படும்னு சொல்லி கொடுத்து நம்மளை வளர்த்திருக்காங்க. வாழையா? வாழை. யாரும் செய்யாத கதவு தானே திறக்கும் தானே மூடும், அது என்ன? கண்ணிமை. கண்ணிமை. வாயும் தாங்க. வாயும் கூட வாய் மூட மாட்டேங்குது. இடி இடிக்கும், மின்னல் மின்னும், மழை பெய்யாது, அது என்ன? பட்டாசு. பச்சை பொட்டிக்குள் வெள்ளை முத்துக்கள், இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வெண்டைக்காய். வெண்டைக்காய். வாயிலே தோன்றி வாயிலே மறையும் பூ, இது நம்மளோட என்எஸ் கிருஷ்ணனே சொல்லியிருக்காரு. அது என்ன பூ? சிரிப்பு. சிரிப்பு. சிறு தூசி விழுந்துதான் அந்த குளமே கலங்கிருச்சான், அது என்ன? கண். கண். அப்பாடா, இன்னைக்கு நம்மளோட நகைச்சுவை விடுகதையோட முடிஞ்சதுன்னு சொல்லி எனக்கு உதவி செய்த அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. ஓகே. அருமை அருமை அருமையான நகைச்சுவை என்ற அருமையான விடுகதைகள் சுவாரஸ்யமாக இருந்தது அனிதா அவர்களே. அஜித் அவர்கள், உங்களுடைய இலக்கண ஆசான் மற்றும் உபரிச்சொல் கணக்கீடை தொடரலாம். அதான் ஒரு சில உபரி சொற்கள் இருந்தது. நிறைய ஆங்கில வார்த்தைகள் பயன்படுத்தணும். நம்ம வந்து பொதுவாகவே நம்முடைய கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த 5 வருடத்தில் இந்த உபரி சொற்கள் குறைவு, ஆம், ஆங்கில வார்த்தைகள் உபயோகிப்பது குறைவாக இருந்திருக்கு. ஆனால் சில நேரங்களில் நானே யோசிப்பேன், சில பெயர் சொற்களை எல்லாம் நாம் தமிழில் கொண்டு வர வேண்டுமா? கிரிக்கெட் ஆங்கிலேயன் கண்டுபிடித்த வார்த்தை தான். அதை மட்டைப்பந்து என்று சொன்னால் ஒரு சிலருக்கு தான் புரியும். கிரிக்கெட்னா கிரிக்கெட், அதை ஏன் கிரிக்கெட்னு வைக்கக்கூடாதுன்ற கேள்வி எனக்கு எப்பவுமே இருக்கும். பெயரை எல்லாம் நாம் மாற்ற வேண்டும். பழங்களின் பெயரையும் சரி, எல்லா பெயர் சொற்கள் என்றால் அது பெயர் தான். பீஸானா பீஸா தான், அதை அவன் கண்டுபிடிச்சது தானே. அதை போய் நம்ம வந்து அதுக்கு ஒரு தனியாக ஒன்று கண்டுபிடிக்கணுமா அப்படின்னு. அதுபோக சில வார்த்தைகள் நாம் தவிர்க்கலாம். இப்போ கிளையண்ட்னா வாடிக்கையாளர், பிஸ்னஸ் வியாபாரம், வேல்யூஸ் மதிப்பு, அதே மாதிரி
பாம் த்ரெட் சொன்னீங்க. அது பாம் த்ரெட்ன்னு சொன்னாதான் த்ரெட்டா இருக்கும். இருந்தாலும் அது வந்து வெடிகுண்டு மிரட்டல் அந்த மாதிரி நாம வந்து நீங்க சொல்றது நிறைய புரியுது அஜத். ஆனா அந்த மிரட்சியில எதுவுமே வரல. அந்த மாதிரி சில வார்த்தைகளை நம்ம தவிர்க்க பழகிக்க வேண்டியது இருக்கிறது. அதுதான், ஏன்னா நம்ம வெளியே போய் பேசும்போது கண்டிப்பா பாம் த்ரெட் தான் சொல்ல போறோம். ஆனா இங்கே நம்மளுடைய மொழியை எப்படி நம்ம ஒழுங்கா பயன்படுத்தணுங்கிறது ஒரு பயிற்சியில பண்ணும்போது அந்த மாதிரியான விஷயங்களையும் கொஞ்சம் பண்ணிட்டு இருந்தோம்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். மற்றபடி எல்லோரும் சிறப்பாக பேசினீர்கள். நன்றி ஜேபி அவர்களே. நன்றி அஜித் அவர்களே. அருமையான பதிவு. இந்த உபரிச்சொல் கணக்கீடாக இருக்கட்டும், இலக்கண ஆசான் பதிவாக இருக்கட்டும், நம்மளுடைய பேச்சை மேம்படுத்துவதற்கானதை தவிர நம்ம யாரையும் குற்றம் கூறுவதற்காகவோ குறை சொல்வதற்காகவோ இல்லை. நம்மளுடைய பேச்சு ஒவ்வொரு பின்னூட்டம் கொடுக்கும் பொழுதும் மெருகேறுகிறது என்றே எடுத்துக்கொள்ள வேண்டும். நன்றி, மிக்க நன்றி. முதல்ல என்னுடைய தொகுத்து வழங்கிவிட்டதால் இத்துடன் என்னுடைய பொது மதிப்பீடை முடித்துக் கொள்கிறேன். அனிதா அவர்களே, நீங்கள் வெற்றி கையை கோப்பை உயர்த்தினீர்கள். வெற்றி கோப்பை அறிவிப்பாளர். இன்றைய உடன் உடனடி பேச்சில் முதல் சுற்றில் ஆம், கீதா அவர்கள், அஜித், ஜேபி மூவருமே சமமான வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். இரண்டாம் சுற்றில் மோகன்ராஜ் அவர்களும் அனிதா அவர்களும் சமமான வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். ஆக மொத்தம் இந்த அவையில் இருக்கும் அனைவருமே வெற்றி பெற்றவர்களாக இன்று அறிவிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லிக் கொள்கிறேன். நன்றி. நன்றி அனிதா அவர்களே. கேள்வி கேட்ட ஆவுடை மாறனையும் சேர்த்து அனைவருமே வெற்றி பெறுபவர்களாக எடுத்துக்கொள்வோம். கேள்வி இல்லை என்றால் பதில் எங்கிருந்து வருவது? அதனால் அவர்தான் முதல் வெற்றியாளர். முதல் வெற்றியாளர். அதனால் மிக அருமை. ஆஹ், இந்த கூட்டத்தை முடித்துக் கொள்வதற்கு முன் கீதா பார்த்தாதி அவர்களுடன் இந்த கூட்டத்தை பற்றி அவர்களுடைய கருத்தை கேட்கலாம். வாருங்கள் கீதா அவர்களே. இது எனக்கு ஒரு நல்ல சிறந்த அனுபவமாக இருந்தது. இந்த நேரத்தை நான் பார்த்தவுடன் தான் அறிந்தேன் நான் மிகவும் அதிக நேரம் எடுத்துக்கொண்டேன் என்று. இதில் சிறிய ஒரு எனக்கு ஒரு கேள்வி இருக்கின்றது. நான் பார்க்கும்போது என்னுடைய மடிக்கணினியில் அந்த நேரம் தெரியவில்லை. அது நான் சரியாக கவனிக்கவில்லையா இல்லை நான் கொஞ்சம் குழம்பி போய்விட்டேன். நான் பேசிக்கொண்டே இருக்கின்றேன், ஆனால் நிறம் இங்கே கவனியுங்கள். என் திரையில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் இது மாதிரி கவனித்தேன். இந்த பெரிய திரையில் வரவில்லை. பிறகு மற்றவர்கள் பேசும்போதுதான் கவனித்தேன், உங்க சின்ன திரையில் தான் அந்த நேரம் வருகின்றது என்று. கொஞ்சம் குழம்பி விட்டேன். எனக்கு தெரியும் நான் நிறைய பேசுவேன் என்று, ஆனாலும் என்ன பேசிக்கொண்டே போகின்றேன், நேரம் ஆகவில்லையே என்று நினைத்தேன். அதை அடுத்த தடவை நான் கொஞ்சம் கவனித்து பேச வேண்டும் என்று புரிந்து கொண்டேன். சில வார்த்தைகளை அஜித் சொன்னார், சில வார்த்தைகள் நான் அந்த நேரத்தில் வரவில்லை. எனக்கு அந்த வார்த்தைகள் தெரிந்த வார்த்தைகள் தான் என்றாலும் அதுதான் பழக்கம் என்று நினைக்கின்றேன். உங்கள் எல்லோருடன் நிறைய பேசும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பழகி ஆங்கில வார்த்தைகள் கலப்பதை தவிர்க்க கற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். நாம் தமிழ் நன்றாக பேசுகின்றோம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம், ஆனால் நாம் பேசும்போது நம்மை அறியாமல் சில ஆங்கில வார்த்தைகளை பேசி விடுகின்றோம் என்று இதில் நான் அறிந்து கொண்டேன். இது நல்ல பின்னூட்டமாக இருந்தது எனக்கு புரிந்து கொள்வதற்கு, மேலும் தமிழை சிறப்பாக பேசுவதற்கு. எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்கு. வருகின்ற கூட்டங்களிலும் பங்கேற்க எனக்கு மிகவும் விரைவாக இருக்கின்றது. நன்றி. நன்றி கீதா அவர்களே. நாங்கள் உறுப்பினர் பதிவு அனுப்பி வைக்கிறோம். அனுப்பிவிடுங்கள். நான் அனுப்பி விடுகிறேன். நீங்கள் பதிவு செய்து உறுப்பினர்களாக சேர்த்துக் கொள்ளுங்கள். நன்றி. அஜித் அவர்களே, கூட்டத்தை உங்களிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி ஜேபி அவர்களே. பொதுவாக 4-5 பேர் இருந்தால் இவ்வளோ நேரம் நம்ம பேசுவோமான்னு தெரியல. வெகு நாட்களுக்கு பிறகு அதிகமாக 1.25 மணி நேரத்துக்கிட்ட அந்த கூட்டம் போயிருக்கு. ஆனால் அந்த போன நேரமே தெரியவில்லை. அருமையாக எல்லோரும் கலந்து கொண்டதற்கு நன்றி. இதே மாதிரி அடுத்த கூட்டங்களிலும் இன்னும் மேலும் அதிகமான உறுப்பினர்கள் கலந்து கொள்வார்கள் என்று நம்புகிறேன். கீதா, நீங்க ஜேபி விண்ணப்பத்தை அனுப்புவாங்க, நீங்க கூட்டத்தில் சேருங்க. அதுக்கப்புறம் அந்த மின்னஞ்சல் முகவரி நான் கொடுக்குறேன். நான் அதுக்கு நீங்க வந்து உங்களுடைய அனுப்புங்க. உங்களுடைய
அனுப்புங்க. நான் வந்து உங்களுக்கு விண்ணப்பம் அனுப்புகிறேன். நான் யாருக்கு அனுப்பிக்கிட்டேன் என்னுடைய மின்னஞ்சல்? என்னுடைய மின்னஞ்சலை கொடுக்குறேன் நான். இப்பொழுது கொடுக்குறீங்களா? நம்பர் ஓகே. நீங்க தனிச்செய்தியில நீங்க உங்களுடைய தொலைபேசி எண் கொடுத்தால் கூட அதுல கூட அது வந்து கூட நான் வந்து நான் உங்களுக்கு தனிச்செய்தி அனுப்புகிறேன். நான் என்னுடைய மின்னஞ்சலை அதுக்கு நீங்கள் வந்து அதுக்கு நான் இல்லை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் இல்ல இல்ல, உங்க எனக்கு பவானியோட தொடர்பு இருக்கின்ற அவங்களுக்கு கவனிட்ட நான் வாங்கிக்கிறேன். நான் அவங்களுக்கு கொடுக்கிறேன். அப்படி எப்படி அந்த நம்ம சந்தா எப்படி கட்ட வேண்டும் என்பதையும் நீங்கள் சொல்லிவிடுங்க. சொல்லிடுறேன். அது வந்து நான் விண்ணப்ப படிவம் பூர்த்தி செய்து கொடுத்தீங்கன்னா உங்களை உறுப்பினர் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து சந்தா கட்டு. நன்றி நன்றி நன்றி. சரி, மிக்க நன்றி. மிக்க நன்றி எல்லாருக்கும். ஒத்தி வைக்கலாமா அஜித் அவர்கள்? இந்த கூட்டத்தை அடுத்த கூட்டத்தொடர் வரை ஒத்தி வைக்கிறேன். பதிவு பதிவு. ம்